சமஸ்தான பெருங்குடி மக்களுக்கு ஒரு ஆனந்த செய்தி. வரும் திங்களன்று நம் சமஸ்தானத்தின் குமாரராஜா பிறந்த தினமாகையால் அந்நாளை எல்லோரும் ஆனந்தமாக கொண்டாட வேண்டும் என்பது மாட்சிமை தங்கிய மகாராஜாவின் கட்டளை. மற்றும் இந்த விழாவில் இவ்வாண்டு புதிதாக பெண்களுக்கென்றே சில விளையாட்டு போட்டிகள் வைத்துள்ளார்கள். அதில் நாட்டில் உள்ள எல்லா பெண்களும் கலந்து கொள்ளலாம். போட்டியில் வெற்றி பெறும் பெண்களுக்கு குமாரராஜாவே பரிசு வழங்குவார். இங்கனம் ஆஸ்தான தலைமை காரியதரிசி ஆனந்தபுரி. செய்தியெல்லாம் படிச்சு முடிச்சாச்சா? முடித்து விட்டோம். என்ன படிச்சுங்க? எல்லாருக்கும் புரியும்படியா இன்னொரு தரம் படிங்க. ஒவ்வொரு தடவைக்கும் ஒரு முறை படிப்பதுதான் வழக்கம். இப்படி எப்படி? ஒவ்வொரு தடவைக்கும் ஒரு முறை படிப்பதுதான் வழக்கம். ஆமா, நீங்க தெருவுக்காக படிக்கிறீங்களா இல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறீங்களா? தெரிந்து கொள்ளத்தான் படிக்கிறோம். அப்படின்னா நீங்க படிச்சது என்னன்னே நமக்கு தெரியல. இன்னொரு தரம் தெளிவா படிங்க. ஆனந்தபுரி சமஸ்தான பெருங்குடி. இருங்கய்யா, பெருங்குடியாவது சிறுகுடியாவது ஆரம்பத்துல இருந்து படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. பெண்கள் எல்லாம் ஏதோ போட்டியில கலந்துக்கலாம்னு படிச்சுங்களே, அந்த வரிய மட்டும் தொடுங்க போதும். இவ்வாண்டு புதிதாக பெண்களுக்கென்றே சில விளையாட்டு போட்டிகள் வைத்துள்ளார்கள். ஓஹோ, படியா. அதில் நாட்டில் உள்ள எல்லா பெண்களும் கலந்து கொள்ளலாம். அப்படியா? போட்டியில் வெற்றி பெறும் பெண்களுக்கு குமாரராஜாவே பரிசு வழங்குவார். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். நீங்க போலாம். என்ன அதை விட்டா போதும் ஓடுறீங்க? அது இருக்கட்டும், பெண்கள்லாம் போட்டியில கலந்துக்கலாம்னு படிச்சீங்களே, திருப்பணா தாய்மார்களா பாட்டிமார்களா? இந்த விவரத்தையெல்லாம் நீங்கள் அரண்மனைக்கு வந்து எங்களுடைய விழா குழு தலைவரை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மந்தாகினி, அவர் ஏற்கனவே உளறிக்கிட்டு இருக்காரு. சரி, நீ வேற பயமுறுத்தாத. இல்ல, இந்தாங்கய்யா, நேரத்தோட அடுத்த தெருவுக்கு போங்க. நீங்களும் புறப்படுங்க. எல்லாம் புறப்படுங்க. வடிவு, உங்க அப்பாதான் ஆனந்தபுரி சமஸ்தானத்து மகாராஜாவுக்கு அடப்பக்காரராச்சே. அவர்கிட்ட கேட்டா விஷயம் தெரிஞ்சுட்டு போகுது. பாரு, நீ கவலைப்படாத. இல்ல, நான் இப்போ அப்பா கிட்ட போய் எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிட்டு உன் வீட்டுக்கு வரேன். நீ ஓடு. ஓடுறேன். என்னமா? நல்ல வேலை நீங்க எங்க அரண்மனைக்கு போயிடுறீங்களோன்னு நினைச்சு வட்டமா ஓடி வந்தப்பா. என்னமா சமாச்சாரம்? வந்துப்பா, நம்ம குமாரராஜா பிறந்தது நான் விடான்னு போறாங்கப்பா. ஓ ஆமாமா, நான் கூட சொல்ல மறந்துட்டேன். இந்த வருஷ விழாவில பெண்களுக்குன்னு புதுசா சில விளையாட்டு போட்டிகள்லாம் வச்சிருக்காங்களாம். அப்பா அப்பா வந்து அது என்னென்ன போட்டிகள்னு உங்களுக்கு தெரியும் இல்லப்பா? தெரியலையம்மா. விழா நடக்க போற நேரத்துலதான் என்னென்ன போட்டிகள்ங்கிற விவரத்தை சொல்ல போறாங்க. ஏன்ப்பா அவங்க அரண்மனையில இப்படி மறைச்சு வைக்கிறாங்க? கூட்டகமா மறைச்சு வச்சு நடத்துறதுக்கு பேர் தானமா போட்டி. ஏப்பா, அதுல நானும் கலந்துக்கலாம்ல? வடிவு, விழாவில நீ மட்டும் வெற்றி அடைஞ்சிட்டேனா அடப்பக்கார மகளும் அரசாங்கத்துல முதல் பரிசு வாங்கிட்டாங்கிற அளவில்லாத மகிழ்ச்சி அடைஞ்சிருவேன். ஆனா என்னப்பா ஆனா போடுறீங்க? நான் ஜெயிக்க மாட்டேன்னு சந்தேகமா? இல்லம்மா, வெற்றி அடைஞ்சு நீ பரிசு வாங்கிட்டா விழாவில தோல்வி அடைஞ்சவங்களுக்கெல்லாம் நாம பகையாளி ஆகணுமேன்னு யோசிக்கிறேம்மா. இதுக்கெல்லாம் பயந்தா முடியுமாப்பா? பலம் உள்ளவங்க ஜெயம் அடையறாங்க, மத்தவங்க எல்லாம் பார்த்து அம்போன்னு நிக்க வேண்டியதுதான். அரண்மனையில பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கவங்களுடைய பொண்கள் எல்லாம் இந்த போட்டிக்குன்னு முந்தி வந்து நிற்பாங்கம்மா. அப்பா, அங்கெல்லாம் நின்னு பாத்துக்கிட்டே இருக்கட்டும். அடிமை வேலை செய்யறவங்க வீட்டு பொண்ணுங்க கிட்டதான் அதிக பலம் இருக்குன்னு நாங்க நிரூபிச்சு காட்டுறோம். சரி, உன்னுடைய இஷ்டம். விழாவில நீயே வெற்றி அடையணும்னு என்னுடைய பூர்ண ஆட்சியை இப்பவே கொடுத்துடுறேன். கொடுங்கப்பா, உங்க நல்ல ஆசை மட்டும் இருந்தா போதும். நடுங்க வச்சிடுவேன் எல்லாரையும். போட்டியில ஜெயிக்கணும் என் கிட்ட வரவங்க எல்லாரையும் தட்டி எறிஞ்சிடுவேன். நீங்க கவலைப்படாதீங்க. நேரம் ஆச்சு, அரண்மனைக்கு புறப்படுங்க. இந்த மாதிரி உன்னுடைய பேச்சையெல்லாம் கேட்டு ரசிக்கிறதுக்கு உங்க அம்மா உயிரோடு இல்லாம போயிட்டாளேங்கிறத நினைக்கும் போது சரியா போச்சு. நீங்க அம்மா நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு பூராவும் கண்ணை கசக்கிட்டே இருக்காதீங்க. துக்கத்துக்கு எனக்கும் ரொம்ப தூரம். அப்புறம் நமக்கு அளவு தெரியாது. சரிம்மா, நான் வரேன். சரி. அப்பா அப்பா வந்து அப்பா, மகாராஜாவுக்கு நீங்க வெத்தலை பாக்கு மடிச்சு கொடுக்கும் போதோ இல்லன்னா விசிறி போடும் போதோ விழாவில் என்னென்ன பந்தயம் வச்சிருக்கீங்கன்னு அப்படி அப்படி யாரைய கேட்டு பாருங்க. தப்பு தப்பு, அடப்பக்காரன் அப்படியெல்லாம் மகாராஜாட்ட பேசலாமா? பேச என்னவா? நானா இருந்தா பட்டுன்னு கேட்டுடுவேன். நீங்க தான் என்னமோ அநியாயத்துக்கு பயப்படுறீங்க. பொறுமையான அப்பா. சரி சிவசங்கரா, நமது திட்டமெல்லாம் ஜெயமடையும் காலம் நெருங்கிவிட்டது. ஆலோசனை மண்டபத்திலேயே அந்த கட்டம் ஆரம்பமாகி அழகாக சூடு பிடித்து விட்டது. ஆலோசனை மண்டபத்துக்கு நீங்க உஷ்ணமா போகும் போதே சூடு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். பிரபு, உங்களை போல உள்ளவங்க இந்த சமஸ்தானத்துல
பரம காரியதரிசியா இருக்கிறதுனாலதான் என்ன போல பலகீனமா உள்ளவங்க கூட கவலை இல்லாம வாழ்க்கையை நடத்த முடியும். உடலிலே வலுவில்லாவிட்டால் உள்ளத்திலே விஷத்தை வைத்திருக்கிறாய் என்று தெரிந்துதான் உன்னை எனக்கு காரியதரிசியாய் வைத்திருக்கிறேன். பிரபு, உங்க நன்மைக்காக இந்த உடலை நான் உசுரியே வச்சுக்கிட்டு இருக்கேன். சிவசங்கரா, பிரபு, குமார் ராஜா விஷயமாக நான் சொன்ன ஏற்பாட்டை செய்து விட்டாயா? பக்குவமா செஞ்சு முடிச்சிட்டேன். அதோட நீங்க குறிப்பிட்ட இடத்துல மாம்பாட்டையும் உங்களை சந்திக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். ராஜேஸ்வரி வருகிறார். அப்படி தெரியவே கூடாது. அப்பா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசத்தான் நான் இப்பொழுது வந்தேன். நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம்மா. சங்கரா, பிரபு, என்ன ராஜேஸ்வரி? அப்பா, குமாரராஜா பிறந்த தின விழாவில் பெண்களுக்கென்று இந்த ஆண்டு புதிதாக சில போட்டி பந்தயங்கள் வைத்திருக்கிறீர்களாமே? ஆமா மகளே, உன் திறமையெல்லாம் ஊர் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று இந்த ஏற்பாட்டை நான் செய்திருக்கிறேன். அப்படியானால் போட்டியில் நான் கலந்து கொள்ளலாம் அல்லவா? குமாரராஜா கொடுக்க போகும் முதல் பரிசு நீதானே பெற வேண்டும். இது சாதாரண விஷயம். தாராளமாக முதல் பரிசை தடையின்றி நான் பெற்று விடுவேன். என்னோடு எப்போட்டியிலும் வெற்றி பெற எவருமே இருக்க முடியாது என்று இப்போதே உறுதி கூறுகிறேன். அப்பா, தலைமை காரியதரிசி மகளுக்கு இருக்கும் தைரியம் வேறு யாருக்கு இருக்கும்? ஒருவருக்குமே இருக்க முடியாதப்பா, என்னை தவிர. பல எல்லா பெண்களும் கலந்து கொள்கிறார்களா? எனக்கு அதில் விருப்பமில்லை. ஆனா அடிமை வேலை செய்பவர்களின் பெண்களும் கூட போட்டியில் கலந்து கொள்ளலாம் என்று மன்னர் தான் ஆணையிட்டு இருக்கிறார். வெற்றியடையும் வாய்ப்பு அடிமைகளுக்கு ஏதப்பா? முதல் பரிசை நான் வாங்கி விடுகிறேன். மற்ற பரிசுகளையும் நம் அரண்மனையில் உள்ள உயர்ந்த அதிகாரிகளின் புதல்விகளை அடையும்படி அவர்களையும் நானே தயார் செய்து விடுகிறேன். வேறு யாருக்கு இப்படி மூளை வேலை செய்யும்? என் மகளை தவிர. சகோதரி, நீ எனக்கு தங்கையாக இருந்து நான் உனக்கு சமையனாக பிறந்து சந்தர்ப்பம் சூழ்நிலையை முன்னிட்டு நாம் இருவரும் சந்திக்க கூட சந்தர்ப்பம் ஏற்படாமல் இருக்கிறதை பார்ப்பாயா? அண்ணா, சில ரகசியமான திட்டங்களை நிறைவேற்றும் போது இப்படித்தானே தனிமையில் சந்தித்து பேச வேண்டும். சகோதரி, உண்மைதான். அதற்கு கூட சில சமயங்களில் சந்தர்ப்பம் கிடைக்காமல் போய்விடுகிறது. எப்படியோ அண்ணா, இந்த சாம்ராஜ்யத்தின் சரித்திரத்தையே என் இஷ்டம் போல் மாற்றி அமைத்தால்தான் என் மனதுக்கு சாந்தி அடையும். மாற்றிவிடலாம், மாற்றிவிடலாம். எல்லா ஏற்பாடும் செய்து வைத்திருக்கிறேன். வணக்கம். வணக்கம். ஏது தங்களை பார்ப்பதே அரிதாக இருக்கிறது. உங்கள் மாளிகையிலேயே தவம் செய்கிறீர்களா என்ன? உண்மை. மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காக சதா தவம் செய்து கொண்டே இருக்கிறேன். இங்கு அரண்மனைக்கு கூட அடிக்கடி வருவதில்லையோ? அவசியம் இல்லாமல் அனாவசியமாக நான் எங்கு போவதில்லை என்பது நீங்கள் அறிந்த விஷயம் தானே. இப்பொழுது எங்கே வந்தீர்கள்? அப்பாவை பார்ப்பதன். ஓ, அது இருக்கட்டும். தங்கள் பிறந்த தின விழாவில் பெண்களுக்கென்று நடக்கப் போகும் போட்டியில் நீங்கள் கொடுக்க போகும் பரிசை யார் அடைவார்கள் என்று நினைக்கிறீர்கள்? வெற்றி அடைபவர்கள். யார் வெற்றி அடைவார்கள்? அதாவது புத்திசாலியான பெண்கள். யார் அந்த புத்திசாலி பெண்? எனக்கு தெரிந்தவரை அரண்மனையில் அப்படி யாரும் இல்லை. ஒருவேளை பொதுமக்களில் நிறைய இருக்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்னை அவமானப்படுத்துகிறீர்கள். உண்மையைத்தான் சொன்னேன். இருங்கள். போட்டியில் வெற்றி அடைந்த நானே அந்த பரிசை பெற்றுவிட்டால் நீங்களா? நானே தான் வெற்றியடைந்த பரிசை பெறப்போகிறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்கள் பேச்சே சரியில்லை. வெற்றி அடைபவர்கள் இப்படி பேசிக்கொண்டே இருக்க மாட்டார்கள். ஓ, இப்போது புரிந்து கொண்டேன் உங்கள் ஜால வித்தையை. ஜெயிக்க மாட்டேன் என்று கேலி பேசினால் அந்த ரோஷத்தில் நானே ஜெயித்து விடுவேன் என்றுதானே என்னை இப்படி தூண்டி விடுகிறீர்கள். ஆமாம், இன்று உங்களுக்கு பேச்சு துணைக்கு வேறு யாரும் கிடைக்கவில்லையோ? என்னிடத்தில் பேசுவதென்றால் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறதா? அதிகமாக பேசுபவர்களை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை, அவ்வளவுதான். நானும் ஒரு அரசகுமாரியாக இருந்தால் என்னை இப்படி அலட்சியப்படுத்துவீர்களா? என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள்? அரசகுமாரிகளுக்கே கிடைக்க முடியாத பல சலுகைகள் இங்கு உங்களுக்கு கிடைக்கிறதாமே. தலைமை அதிகாரியின் மகளுக்காக தனி சட்டங்களே இங்கு ஏற்றுகிறார்களாமே. யார் சொன்னார்? கேள்விப்பட்டேன். எங்குதான் பேச பழகிக் கொண்டீர்கள்? உங்களைப் போல் வம்பளப்பவர்களுக்கு சதா பதில் சொல்லியே பழகிக் கொண்டேன். போதும். போட்டியில் வெற்றி அடைந்து உங்களை தலைகுனிய செய்யாவிட்டால் என் பெயர் ராஜேஸ்வரி என்ன? என்னை தலைகுனிய செய்ய போகிறீர்களா? முயற்சி செய்யுங்கள். பார்ப்போமே. பார்க்கலாம். வருகிறேன். நல்லது. வணக்கம். ஆகட்டும். தேங்கனி ஐயாவா? கும்பிடுறேனுங்க. என்ன ஏகாந்தமா நின்னுட்டீங்க? எவனை சாக்கிறதுக்கு தூண்ல சாஞ்சிக்கிட்டு நிக்கிறீங்க? அப்பா, எல்லா பயலும் நிமிந்துட்டாண்டா. இனி ஒரு பயலையும் சாய்க்க முடியாது. அப்படிங்களா? ஆமா, கூப்பிட்டீங்களே. கூப்பிட்டேன். நாளையில இருந்து இங்க அரண்மனையில உனக்கு வேலை இல்லை. என்னையா அது ஏசிட்ட கிழிக்கிற? உன் சீட்டை கிழிக்கலடா, மாத்துறேன். மாத்திரியா? ஏமாத்திரியாப்பா? மூச்சு திணறுது. இந்த வினயமான பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். நாளையில இருந்து குமாரராஜா மாளிகையில உனக்கு காவல். இங்க வேலை இல்ல, புரிஞ்சுக்கிட்டியா? ஐயா,
என்ன ஏன் திடீர்னு மாத்துறீங்க? இந்த காரணம் எல்லாம் கேட்காத. உன்ன மாதிரி எத்தனை வய சோத்தனை விட்டு இந்த அரண்மனையில இருக்கான். அவங்க ஒரு 50 பேரை கூட்டிக்கிறது, நீ அவங்களோட சேர்ந்துக்கிறது, இங்க நிக்கிறது அங்க போய் நிக்கிறது. எங்க நின்னா என்ன? ஐயா, இப்ப குமார் ராஜா மாளிகை இவ்வளவு காவலுக்கு காரணம் என்னன்னு கேக்குறேன். விடமாட்டான் கொட 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 கொடன்னு கொடைஞ்சிருவான். இங்க வட குமார் ராஜா பூஜை அறையில பாடிக்கிட்டு இருக்கும் போது எவனோ ஒரு பையன் பாம்பு விட்டானா. எந்த பிச்சைக்கார பைய விட்டான்? ஐயா, அந்த பயலை கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்துங்க, பின்னால பாருங்க. ஏய், இதெல்லாம் பெரிய இடத்து விஷயம்டா, நமக்கு எதுக்குடா? நான் சொன்னதை நீ செய். ஐயா, நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. காவலை பத்தி குமார் ராஜா அரண்மனையில காத்த கூட விட மாட்டேன். ஏய், காத்த ஏண்டா நிறுத்துற? எல்லாரும் மூச்சு அடிச்சு செத்து கூட போறாங்க. அட என்ன ஐயா, ஒரு காரணத்துக்கு சொன்னேன். நீ எப்படி வேணாலும் சொல்லு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்ன வீடு, நாளையில இருந்து நீ அங்க போ, நான் போறேன். போயிட்டு வாங்க. இந்த போட்டியில கலந்துக்கிற பெண்கள்லாம் யாரு? அரண்மனையில உயர்ந்த உத்தியோகம் பாக்குறாங்களே அவங்க பொண்ணுங்கள் எல்லாம் ஒரு கட்சி, அடிமை வேலை பாக்குறாங்களே அவங்க பொண்ணுங்கள் எல்லாம் ஒரு கட்சி. ஆனந்தபுரியின் சமஸ்தான பிரஜைகளே, மாட்சிமை தங்கிய குமாரராஜாவின் பிறந்த தின விழாவை முன்னிட்டு நீங்கள் அனைவரும் இங்கு விஜயம் செய்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைமை காரியதரிசி ஜெயசிம்மர், மாட்சிமை தங்கிய மன்னர் மகேந்திர பூபதி, மகாராணி ஜெகதாம்பிகை நாச்சியார். ஏடி, எல்லாரும் வந்தாச்சு, இந்த குமார் ராஜாவை இன்னும் காணுமே. வருவாரு, நீ ஏன் அவசரப்படுற? அவர் வந்துதானே இந்த விளையாட்டு போட்டியே ஆரம்பிக்கணும். எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, மனுஷன் வருவாரா சீக்கிரம்? அவங்க மட்டுமா காத்துக்கிட்டு இருக்காங்க? நாம தான் காத்துக்கிட்டு இருக்கோம். குமாரராஜா விஜயேந்திர பூபதி, விஜயேந்திர பூபதி, விஜயேந்திர பூபதி. ஏண்டி, கோச்சு வண்டியில வந்தாங்களா இன்னைக்கு? அவங்களா குமார் ராஜா? ஆமா, பாத்தியா அவங்க நம்மள எப்படி எல்லாம் ஏமாத்திருக்காங்க. ஐயோ, என்னடி செய்யறது? ஐயோ, உடல காலு ஓடல. பதறாத, விளையாட்டு போட்டியிலே நான் கலந்துக்கணும். தெம்பாயிரு. தெம்பு எங்க இருந்து வரப்போகுது? உடம்பெல்லாம் ஆடுது. ஆடாத, நிறுத்து நிறுத்து, ஆடத்தை நிறுத்து. நீயே ஆட இல்லையே, நீயும் தெம்பாயிரு. இவ்வாண்டு குமாரராஜாவின் பிறந்த தின விழாவை முன்னிட்டு பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் பெண்கள் விளையாட்டு போட்டிகளில் தலைமை காரியதரிசி மகள் ராஜேஸ்வரி நாச்சியாரும் அவர் தம் குழுவினரும் அடப்பக்கார வேலப்பன் மகள் வடிவும் அவர் தம் குழுவினரும் விளையாட்டு போட்டிகளில் பங்கு கொள்ளப் போகிறார்கள். முதலாவதாக கயிறு இழுக்கும் போட்டியை குமாரராஜாவே துவக்கி வைப்பார்கள். வடிவு, பயப்படாதே. ராஜேஸ்வரி, தைரியமாக. பயப்படாதே வடிவு. தலையாத நிமித்தம் இல்லை. ராஜேஸ்வரி, வடிவு, விடாதே விடாதே. ராஜேஸ்வரி, மஞ்சுளா, என்ன செய்ய? எங்க இழுக்கிற? தடுமாறியே. தலையாத, வெற்றி கொடி நாடு, வெற்றி கொடி நாடு. இரண்டாவது போட்டி, கண்களை கட்டிக்கொண்டு எதிரே கட்டி தொங்க விட்டிருக்கும் பானைகளை கம்பால் அடித்து உடைக்க வேண்டும்.
பானை எங்க இருக்கு, நீ எங்க போற? மேற்க போவாதே, கிழக்க போ, கிழக்க போ. மூன்றாவதாக சடுகுடு விளையாட்டு போட்டி. சித்திரத்தில் வாள் எழுதாமல் விட்டிருக்கும் பூனைக்கு கண்களை கட்டிக்கொண்டு வாள் எழுதும் போட்டி. இதில் ராஜேஸ்வரி நாச்சியாரும் வடிவும் இருவர் மட்டும் பங்கு கொள்ளப் போகிறார்கள். விளையாட்டு போட்டியில ஆளு மண்ண கவிட்டா என்னடா பண்ண சொல்றேன்? எவ்வளவோ ஊக்கம் தான் கொடுத்தேன், செம்பிள்ல பின் வாங்கிட்டா. நாங்க தான்டா செய்வா. நம்ம மார்க்கண்ண மகன் முந்தாயினை என்னடா பண்ற? நீ குடுத்து வச்ச வேண்டாம், அதான் வாங்குற. இதுல இருந்து தெரிஞ்சுக்கோ, அரிசி வாங்குற குடும்பம் உடப்பாடி குடும்பம் தாண்டா. போட, அடுத்தபடி நான் வாங்க போறேன்டா. எங்க வணக்கம் குமார் ராஜா. மாங்கனி, நாட்டில் உள்ள எல்லா பெண்களும் போட்டியில் கலந்து கொண்டார்கள். ஆனால் வடிவு என்ற அந்த பெண் மாத்திரம் எல்லாவற்றிலும் முதல் பரிசு வாங்கிவிட்டாள். பார்த்தாயா? அது பொண்ணுங்களா? பெரிய புத்தாலிங்க. புளிய மரத்துல பேசும்போதே சொல்லலையே, அந்த பொண்ணு ஒரு பிலிப்புங்க. அவளுடைய சந்திப்பை நினைக்கும் போது எனக்கு சிரிப்பாகத்தான் வருகிறது. முதல்ல சிரிப்பா தாங்க இருக்கும், அப்புறம் நினைக்க நினைக்க வெறும் பெருமூச்சா வருங்க. சும்மா இருந்தா மாங்கனி, நீ அவளை பத்தி என்ன நினைக்கிறாய்?
அந்த பொண்ணை கல்யாணம் கட்டிக்க போறவனுக்கு ரொம்ப தைரியம் இருக்கணும். ஆமாங்க. என்னோட வீட்டுக்குள்ள ஒருத்தரமே இல்லையா? என்ன இது சமய விட்டு கூட நுழைஞ்சேன். ஏமா இங்க இருந்துட்டு தான் குரல் கொடுக்காம இருந்தியா? சாரதா உனக்கு எல்லாம நான் குரல் கொடுக்கணும். என்னம்மா இவ்வளவு மட்டும் நினைச்சுக்கிட்டேன். இல்ல இல்ல பொய்யே உருவமா பிறந்திருக்கிற குமாரராஜாவுக்கு நீ கையாளாச்சே. உங்களுக்கு நிஜம் பேச வேற தெரியுதா? உனக்கும் அந்த புளியந்தோப்பு காரணம் என்ன தீரல போல் இருக்கு. அம்மா அன்னைக்கு பொய் சொல்லிட்டமேங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நிஜம் சொல்ல வந்திருக்கேன். இத பாருங்க, இந்த குமாரராஜாவையும் நம்ப கூடாது, உன் பேச்சையும் கேட்க கூடாது. முதல்ல ஓடிங்க இருந்து. அம்மா கொஞ்சம் நின்னு பேசுமா. என்ன என்ன என்ன? அது ஒளிஞ்சு போச்சு, அடுப்புல வச்சுறேன். சொல்லு. அதாவதுமா தன்னை இன்னார்னு காட்டிக்காம இப்படி சில நேரங்கள்ல விளையாடுறது எங்க குமாரராஜாவுக்கு சர்வ சாதாரண விஷயம். பெரிய இடத்து ரகசியத்தை எல்லாம் ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. எங்களுக்கு பரிசு கொடுக்கற அன்னைக்கு தான் அவர் குமாரராஜான்னு தெரிஞ்சு போச்சே. பரவாயில்ல, அன்னைக்கு எல்லா விளையாட்டுலயும் முதல் பரிசு வாங்கிட்டே நீ. நான் மட்டுமா? மந்தாகினி கூட வாங்கிட்டாரு ரெண்டாவது பரிசு. வீடு எங்க இருக்குது? அதை தெரிஞ்சுக்கிட்டா இங்க வந்திருக்கியா? ஆமா, உங்க அப்பா எங்க? அவர் வெளியே போயிருக்காரு. ஏன் அவரை பாக்கணுமா? அவர் இல்லாத நேரமா பார்த்துதான் வரணும்னு நினைச்சேன், அதுக்காக விசாரிச்சேன். யோ, என்ன பேச்சு ஒரு தினசா வருது? என்னம்மா நீ எதை சொன்னாலும் தப்பா எடுத்துக்கிற. அதாவது எங்க குமாரராஜா ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு. அவர்கிட்ட உனக்கு என்ன உத்தியோகம்? என் உத்தியோகமே வேற. இன்னைக்குதான் புதுசா அந்த உத்தியோகத்தை ஏத்துக்கிட்டு தூது வந்திருக்கு. தூது வந்திருக்கியா? அதுக்கு நீ தோதான ஆளுதான். சொல்லு. கொல்லு கொல்லு. உனக்கு படிக்க தெரியுமா? உனக்கு எழுத தெரியுமா? வெட்டரா, நீ என்னம்மா நீ வதண்டாவாதம் முடிச்ச கொண்டா இருக்க? இந்த பாரு, அன்னைக்கு நீ போட்டியில ஜெயிச்சதுக்காக சமஸ்தானத்து சார்பில் எங்க குமாரராஜா உனக்கு சன்மானம் கொடுத்துட்டாராம். ஆனாலும் அவர் மனசு சமாதானம் அடையலையா? ஐயோ பாவம். அனுதாபமா? அந்த மனசு சமாதானம் அடையாததுனால தன் சொந்த முறையில இந்த கவிதையை எழுதி உனக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டு வர சொன்னாரு. என்ன சொன்ன? வீட்டு கட்டில தூக்கிட்டு எங்க ஓட பாக்குறேன்? எங்கேயும் ஓடல. முதல்ல கையில இருக்க ஆயுதத்துக்கு போடு. அந்த கட்டில விட்டு வெளியே வா. கையில இருக்க ஆயுதத்துக்கு இப்ப கட்டில் தான் கேட எனக்கு. சரி, போட்டாச்சு, வாயா வெளியே. என்னது? இந்த கவிதையை கொடு. அங்கே நின்று, அங்கே நின்று. வடிவுக்கு புளிய மரத்தடியிலே போக்கிரி பெண் என்பதை புரிந்து கொண்டேன். நிஜம். போட்டியில் வெற்றி பெற்ற போது நீ புகழ் பெறும் சாமர்த்தியசாலி என்றும் புரிந்து கொண்டேன். வாஸ்தவம். சுமாரியா? சரி. உன் புத்திசாலித்தனத்தை பரிசோதிக்க முடிவு கட்டிருக்கிறேன். எப்படி? பொழுது சாய்ந்ததும் இன்று இரவு புறப்பட்டு வந்து புதிய மண்டபத்தில் சந்திக்கவும். வெட்ரா, அந்த இடத்துலதான கவிதை தடுக்குது. உங்களும் குமாரராஜா. எங்க ஓட பாக்குற? வாயா. ஆமா, குமாரராஜா என்ன எதுக்காக சந்திக்கணும்னு சொன்னாரு? அதான் என்னமோ என்ன புத்திசாலித்தனத்தை சோதிக்கிறதோ என்னமோ. நீங்க படிச்சு படிச்சு பாத்தீங்களா? நீங்க சொன்னது போதும், நீ போ. அந்த அந்த கவிதைக்கு பதில் ஏதாவது இல்ல? இரு, ஏன் அலற? தயாரா இருந்துக்கிறேன். சரளி வரிசையில முதல் 2 சுரம்னு போய் சொல்லு. அதான் பதில். எப்படி எப்படி எப்படி? சரளி வரிசையில முதல் 2 சுரம்னு போய் சொல்லுயா. எனக்கு சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இல்லாட்டாலும் அவருக்கு தெரியும்பா. சரி சரி, அப்படியே சொல்லிடுறேன். அப்படியே சொல்லிடுறேன். இந்த மந்தாயினிய கொஞ்சம் பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கேட்டதாக சொல்லிடுவேன். பார்த்துதான் போறேன். என்ன வடிக்குது? புது மண்டபத்துல ஒருத்தரையும் காணமே. எங்க பார்த்தாலும் ஒரே நிசப்தம் தான் நிலவுது. அடாடாடாடாடி, ஏண்டி அதுக்குள்ள அலற? பொழுது சாயிர வேளையில புது மண்டபத்துக்கு வா, உன் புத்திசாலித்தனத்தை பரிசோதிக்கணும் தானே குமாரராஜா எழுதியிருந்தாரு. அதுக்குள்ள மறந்துட்டியா? இந்த பாரு, இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சுகிட்டு இருந்தாலும் இருப்பாங்க. இங்க நாம எதுக்கும் எச்சரிக்கையாவே இருக்கணும். மறந்துடாதே. நீ கண்ணா பின்னாலும் வளராத. எனக்கு என்னமா நம்பிக்கை இல்லை. அதான் சுமாரி. உன் குரல் தான் ஏத்து வருது, வேற ஒரு குரலையும் காணவே. இத பாரு, உனக்கு துணிச்சல் இருந்தா என்ன தொடரு, இல்லன்னா ஓடிடு. இனிமே எங்க ஓடுறது? பொழுது வேற இருட்டிருச்சு. தொடர்றேன். போ பேசாம. ஏமா தாய மொள்ள எழுதிருக்காங்க. லேசுல கண்ணில் வச்சுக்குவாங்க. நடந்துக்குவாங்க. நாம அதுக்கு தகுந்த மாதிரிதான் நடந்துக்கணும்.
வடிவு இந்த வரு ஒரு ஏடு ஏடு அட ஏடுங்கிறேன் அதை தாண்டி எடுங்கிறேன் இந்த எடுத்துட்டேன் படி பட்டிக்கிறேன் உடைக்காத வேல்முருகன் கடைசி தலை வீட்டின் உத்திரத்திற்கு ஆதரவு வேதத்திற்கு தமிழ் பெயர் வேடம் கையில் இருப்பது இந்த இடத்திற்கு வந்தால் என்னை சந்திக்கலாம் இப்படிக்கு குமாரராஜா அப்பப்பா ஒரு கதையெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க இதை எப்ப நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறோம் இந்தடி உனக்கு புரியலன்னு சொல்லி எதையும் சேர்த்துக்காதே பதறாம இன்னொரு தடவை படிக்கவா படிக்கிறேன் வேல்முருகன் கடைசி தலை ஆறாவது வீட்டின் உத்திரத்திற்கு ஆதரவு தூண் வேதத்திற்கு தமிழ் பெயர் மறை வேடங்கையில் இருப்பது வில் ஆறாவது தூண் மறை வில் ஆறாவது தூண் மறைவுல குமாரராஜா இருப்பாராம் அலராதே இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வசாதாரணம் நீ பேசாம வா நான் தூண் எழுதிட்டு வரேன் சரி 1 2 3 4 5 6 பெற்றா அடப்பாவி பாஜா வடிவு குமாரராஜாவுக்கு பதிலா இந்த ஏமா இப்போ இந்த அம்மா என்ன கதையை நடத்துறாங்க எந்த இடத்துல நிக்கிறாங்க ஐயா சாயந்தரத்துல இருந்து இதே இடத்துல தான் நிக்கிறாங்க உட்காரவே மாட்டேங்கிறாங்க எப்படி போல் இருக்கு இல்ல இப்போ கதையில எந்த கட்டத்துல நிக்கிறாங்க அதாவது மெதுவா எனக்கு கேட்கும் முதல்ல சகுந்தலை கிட்ட உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீயே என் மனைவி அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தைகளை பேசிட்டு பின்னாடி அந்த பொண்ணு அவரை சந்திக்கும் போது யார் நீ உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு துஷ்யந்த மகாராஜா கேக்குறாரே அந்த கட்டணமா நடக்குது என்னது நீ அலற இது கதை கதை சரி வடிவு திடீரென்று நான் அழைத்தது உனக்கு பேய்ப்பா இருக்கிறது அல்லவா இல்லைங்க மகாராஜா இதை நான் எதிர்பார்த்துதான் என்ன எதிர்பார்த்தாயா ஆமாங்க இன்னும் கொஞ்ச நாளுக்கு முந்தையே நீங்க கூப்பிட்டு அனுப்புவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் எதற்காக அப்படி நினைத்தாய் மாளிகை வாசனை ஒண்ணு மண் குடிசைக்கு வந்து வீசன அன்னைக்கே இப்படி மகாராஜா முன்னாடி விசாரணை நடக்குன்னு என் மனசுல பட்டு வடிவு அடப்பக்காரன் மகளா இருந்தாலும் அறிவுள்ள பெண் ஆனாலும் ஆசைக்கு ஒரு பெண் அடிமையாகும் போது எதையும் ஆழ்ந்து யோசித்து முடிவு செய்ய வேண்டும் அல்லவா உண்மைதாங்க இருந்தாலும் 1000 எதிர்ப்பு வந்தாலும் நான் உன்னை காப்பாத்துறேன்னு ஒரு பெரிய இடத்துக்குள்ள ஆணை வைக்கும் போது பொண்ணா பிறந்தவதை நம்பாம இருக்க முடியுங்களா சொல்வதனைத்து நம்பலாமா நம்பியதெல்லாம் நடக்கிறதா நடக்குங்கிற தைரியத்தினாலதான மகாராஜா எந்த திட்டத்தையும் போடுறோம் வடிவு நீ சிறு பெண் உலக அனுபவம் அறியாது பெரியோர்கள் சொல் கேட்டு நடப்பதே உன் பிற்கால வாழ்க்கைக்கு நல்லது மகாராஜா நாங்க உங்க அடிமை நீங்க என்ன உத்தரவு போட்டாலும் அதன்படி நடக்க காத்துக்கிட்டு இருக்கோம் வடிவு என் சொற்படி நடப்பது உண்மையானால் இந்த கணத்திலிருந்து நீ இளவரசனை மறந்துவிடு காரியதரிசி தாமதமின்றி அழைத்து வரும்படி கட்டளையிட்டு இருக்கிறார் புறப்படு மகாராஜா மாளிகைக்கு போனேன் அதற்கு வேற ஆளை நியமித்து விட்டார்களா உன்னை கூட்டி வரும்படி கட்டளை உடனே புறப்படுகிறாரப்பா எனக்கு பதிலா வேற ஆளை நினைச்சிட்டு என்ன இருக்கா காரியதரிசி கூப்பிடுறாரு காரணம் எதுவும் சொல்லவில்லை மன்னிக்க முடியாத தவறு நீ ஏதோ செய்திருப்பதாக மட்டும் தெரிகிறது தாமதம் வேண்டாம் வேறப்பா சீக்கிரம் புறப்படு இல்லையாது குற்றவாளியை கைது பண்ணி கூட்டு போற மாதிரி இத்தனை பேர் வந்து நிக்கிறீங்க ஆம் நீ குற்றவாளி என்று முடிவு கட்டித்தான் காரியதரிசி உன்னை கூட்டி வர சொல்லியிருக்கிறார் புறப்படு வடிவு 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 வணக்கம் அப்பா. உட்கார். இந்த மரியாதை உதட்டலில் தானா அந்த உள்ளத்தில் உறவாடுகிறதா அப்பா, என் ஊனும் எலும்பும் கூட உங்கள் மரியாதைக்கு கட்டுப்பட்டது. தங்கள் ஆதரவென்னும் சிறகால் அடைகாத்து வளர்க்கப்பட்ட சிறு பறவைனார். அந்த பறவை பறக்கும் நிலை அடைந்தது இஞ்சி பருவத்திலே அதற்கு இருக்க இடம் கொடுத்த ஆலமரத்தை ஒதுக்கிவிட்டு இப்போது சின்னஞ்சிறு பூங்கொடியை நாடி செல்கிறது இல்லையா? பாவம், அறியா பறவை ஏதோ விதிவசத்தால் சிறு கொடியை நாடிவிட்டது. அதற்காக நிழல் கொடுத்த ஆலமரமே ஆவேசப்பட்டால் பிறகு இரு ஜீவன்களும் அழிவதை தவிர வேறு வழி இல்லை. ஏன் வழி இல்லை? இன்பக் கடலிலே செல்ல வேண்டும் என்ற இச்சை உனக்கு இருக்குமானால் பெரும் கப்பலில் பிரயாணம் செய், சிறு படகின் துணையை தேடாது.
வெகு தூரம் பிரயாணம் செய்யும் பிரயாணியை கப்பல் கடலோரம் கொண்டு வந்து விட்டாலும் கரை சேர்ப்பது சிறிய படகுதானே. அப்படியானால் கப்பல் ஓட்டிக்கும் படகோட்டிக்கும் சம அந்தஸ்து கொடுக்கிறாயா நீ? தரத்திலே பேதம் இருந்தாலும் பிரயாணியின் அன்புக்கு இருவருமே பாத்தியப்பட்டவர்கள் தான் அப்பா. விஜயேந்திரா, நிறுத்தும் வியாக்கியானத்தை ஆதரவு காட்டி வளர்த்து ஆளாக்கி அரசபிடத்திலே ஏற்றுவதற்கு குடித்துக் கொண்டிருக்கும் ஒரு தந்தையின் அன்புக்கு ஒரு அடப்பக்காரன் மகளை ஈடுகட்டுகிறாயா நீ? அப்பா, தாயினும் நல்ல தலைவராக விளங்கும் தங்கள் அன்புக்கு ஈடு சொல்ல உலகில் வேறு எவருமே. அத்தனை அன்பு உனக்கு என்பால் இருக்குமானால் என் உத்தரவை கேளாமல் அடிமையின் மகளுக்கு மாலையிடப் போவதாக எதற்காக வாக்கு கொடுத்தாய்? அதைத்தானப்பா ஏதென்று சிந்தித்து பார்க்கிறேன். அந்த சிக்கல் எப்படி வந்ததென்று எனக்கே புலப்படவில்லை. ஆட்சி பீடத்திலே அமர்வதும் அரச பரம்பரையில் பிறந்த பெண்ணைத்தான் மணக்க வேண்டும் என்று முன்னோர்கள் சட்டம் வகுத்திருக்கிறார்களே, அது உனக்கு தெரியாதா? முன்னோர்கள் கட்டிய கட்டிடங்களை எல்லாம் இடித்துவிட்டு தங்களுடைய இஷ்டப்படி புதிய புதிய கட்டடங்களாக தாங்கள் அமைக்கவில்லையா? அரசாங்கம் இருட்டறை, சட்டம் ஒரு விளக்கு, அதை அகற்றவே முடியாது. சாம்ராஜ்யத்தையே ஆள வேண்டிய ஒரு பெருமகனா பட்டத்தை துறந்த பின் தான் தன் இஷ்டப்படி ஒரு பெண்ணை மணக்க முடிந்தது என்று சரித்திரம் சொல்லுகிறேன். அந்த சரித்திரத்தை தொடர்ந்துதானப்பா நானும் சொல்லுகிறேன். நீ என்ன சொல்கிறாய்? இளையராணியின் உறவினர்கள் யாராவது இருந்தால் அவர்களை அழைத்து வந்து பட்டத்தை அவர்களுக்கே கொடுத்து விடலாம். அறிவிலியே, என் பாசக்கயிற்றை அறுத்து நந்தியை சாகடித்து விடா. என் உயிரின் மேல் ஆணையாக சொல்கிறேன், நீ ஒருவன் தானடா இந்த ஆட்சி பீடத்திலே அமர வேண்டும். அந்த வழி உன்னை மறந்து வேறு ஒருவனை மறக்கத்தான் வேண்டும். அப்பா, ஆட்சி பீடத்தில் அமர்வதற்கே ஒருவனுக்குத்தான் உரிமை உண்டென்றால் பாரத நாட்டிலே பிறந்த ஒரு பெண்ணுக்கு ஒருவன் தானே கணவனாக இருக்க முடியும். இறுதியாக சொல்கிறேன், ஒன்று வடிவு, இல்லை நான். இந்த இருவரில் எவரேனும் ஒருவரை இழக்க தயாராக இல்லை. என் பாச கயிற்றை அறுத்து நன்றியை சாகடித்து விடாது. என் உயிரின் மேல் ஆணையாக சொல்கிறேன், நீ ஒருவன் தானடா இந்த ஆட்சி பீடத்திலே அமர வேண்டும். அந்த வடிவு உன்னை மறந்து வேறொருவனை மணக்கத்தான் வேண்டும். குமாரராஜா, எங்களை எல்லாம் தான் வெறுத்துட்டு போகணும்னு முடிவு கட்டிட்டீங்க. மகாராஜா ஒருத்தருக்காகவாவது உங்க மனசை மாத்திக்கப்படாதுங்களா? உங்களை ஊராடுற ராஜாவாய்க்கு பார்க்கணும், அவர் எவ்வளவு ஆசையோட இருக்காரு தெரியுங்களா? உலகத்துல உங்களை மாதிரி யாராவது பட்டத்தை வெறுத்துட்டு போவாங்களா? வாங்க, மனதிலே கொண்ட வைராக்கியத்திற்காக மகுடத்தை துறந்து செல்லும் முதல் மனிதன் நான் அல்ல. இம்மாதிரி பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் என் போன்றவர்களுக்கு வழிகாட்டியாக நின்று வாழ்த்து கூறும் மகான் புத்தரைப்பார். இவரை பெற்றெடுத்த தந்தை பாசத்தோடு வளர்த்து பட்டத்தை இவருக்கே சூட்ட வேண்டும் என்று விரும்பினார். கவலை என்பதையே தன் மகன் காணக்கூடாது என்று எண்ணி பிணி, மூப்பு, சாக்காடு இவைகளை தன் செல்வன் கண்ணில் படாமல் வளர்த்து வந்தார். ஆனால் முடிவு, பெற்றவனுக்கு பிள்ளை உபயோகப்படவில்லை, முடிசூட்டி உலகை ஆடவில்லை. தான் கொண்ட லட்சியத்திற்காக சகலத்தையும் துறந்து தன்னிஷ்டப்படிதான் வெளியேறினார். குமாரராஜா, இந்த அடிமையை மறுத்து பேசுறதுக்காக மன்னிச்சுக்கணும். ஆடம்பர வாழ்வு கூடாதுங்கிறதுக்காகத்தான் அரச பதவி, அருமையா வளர்த்த தகப்பனாரு, அன்பு மனைவி, மகன் எல்லாத்தையும் வெறுத்துட்டு புத்தர பகவான் போனதாக சொல்றாங்களே தவிர உங்களை மாதிரி ஒரு பெண்ணுக்காக ராஜ்யம் வேண்டாம்னு போனதாக யாருமே சொல்லலீங்களே. வாங்கடி, சரித்திரம் உனக்கு சாட்சி சொன்னால் காவியம் எனக்கு சாதகமாக நிற்கும். மனைவியை துறந்து மகுடத்தை வெறுத்த புத்தரும் உண்டு, மகுடத்தை துறந்து மனைவியை உடனழைத்து சென்ற ராமனும் உண்டு. தகப்பனார் கொடுத்த வாக்குக்காகத்தான ராமர் பட்டத்தை வெறுத்துட்டு காட்டுக்கு போனதாக சொல்றாங்க. ஆமா, வரத்தை நிறைவேற்றத்தான் கானகம் சென்றார். அப்படி உங்க தகப்பனாரு வடிவ கட்டிக்கிட்டு பட்டத்தை வெறுத்துடுன்னு உங்களுக்கு வர ஒண்ணும் கொடுக்கலீங்களே. வாங்கடி, ஒரு முடிவுக்கு வந்து தெளிவு பெறும் வேளையில் தந்தையை ஞாபகப்படுத்தி மீண்டும் என்னை குழப்பத்திற்குள்ளாக்காது. அன்பு தந்தை நினைத்தால் 1000 பேரை அரசனாக்க முடியும். ஆனால் உனக்கு ஆழமாக இருக்கிறேன் என்று வடிவிட வார்த்தை கொடுத்த பிறகு நீ வேறொருவனை கல்யாணம் செய்து கொள்ள என்று சொல்லலாமா? சொல்ல முடியுமா? சொல்வதுதான் முறையா? அப்போ ஆனந்தபுரியை விட்டுட்டு போறதுல முடிவு பண்ணிட்டீங்களா? பைத்தியக்காரன், வடிவை மணந்து கொண்டு நான் இந்த ஊரிலேயே வாழ முடியுமா? தந்தைக்குதவாத பிள்ளை, எதிர்ப்பிலே திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள், சட்டத்தை மீறியவன், இவர்கள் யாருமே சொந்த ஊரில் வாழ முடியாது. அப்ப நான் உங்களோட வந்துடுறேன், என்னையும் கூட்டிட்டு போயிருங்க. என் மீது உனக்கு உண்மையிலேயே அன்பு இருக்குமானால் உன் சேவையை தந்தைக்கே பயன்படுத்தும். வடிவை தவிர ஒரு குறும்பும் என் கூட வர நான் சம்மதிக்க மாட்டேன். மகாராஜா கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? பதில், என்ன ஏன் காப்பாத்துறீங்க? இப்ப எங்க கூட்டிட்டு போறீங்க? இதெல்லாம் பெரிய இடத்து விஷயமா? கேட்காதீங்க, பேசாம பின்னால வாங்கம்மா. இல்ல இல்ல, உங்களோட நான் வர தயாரா இல்லை. எங்க அப்பா நிலைமை என்னாச்சு? முதல்ல நான் போய் பார்த்தே தீரேன். நில்லுங்க, உங்க ஐயாவுக்கு ஒரு ஆபத்து வராம குமாரராஜா பாத்துக்குவாருமா. நீங்க பேசாம கவலைப்படாம எங்க பின்னால வாங்கம்மா. குமாரராஜா
அவரை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. சரியா போச்சு. இளையராஜா தான் உங்களை நாச்சியாருக்கு தெரிந்து விடுவிச்சு கூட்டிட்டு போக சொன்னாங்க. என்ன? ஆமாமா, பின்ன நாங்களாவா கூட்டு போறோம் நினைச்சீங்க? குமார் ராஜா உத்தரவு போடுறதுக்கு பின்னாலதான் உங்களை காப்பாத்தி சிங்கனூர்ல உள்ள எங்க அக்காவை தூக்கி போறோம்மா. வாங்கம்மா. எனக்கு ஒண்ணும் புரியலையே, எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குதே. ஒரு குழப்பமும் இல்ல, எல்லா விவரமும் அங்க வந்து சொல்றோம். பேசாம எங்க கூட வாங்கம்மா. ஆமா, விளக்கு வைக்கிறதுக்கு முந்தி வீட்டுக்கு போயிட்டோம்னா சாப்பிட்டு ஓய்வு எடுத்துக்கலாமா? வாங்கம்மா. நான் கூட சாப்பிடாம வந்துட்டேன், பசியா இருக்கு. கொஞ்சம் கண்ணு முடிச்சு பாருங்களேன். அம்மா அம்மா அக்கா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல, மறந்துடாதே. இந்த பொண்ணு இருக்கே சாதாரண பொண்ணு இல்ல, ஆனந்தபுரி சமஸ்தானத்துக்கே வருங்கால மகாராணி. வீட்டுல வளர்ற சிசு இருக்கே, அதுதான் வருங்கால குமாரராஜ். அதனால நம்ம எல்லாரும் மரியாதை கொடுத்து பயபக்தியோட பாதுகாக்கணும். நீ ஒண்ணும் பயப்படாத தம்பி. நான் பயப்படு. இந்த பொண்ணுக்கு சுகப்பிரசவமாயி தாயும் குழந்தையும் சௌக்கியமா இருக்க எங்களால எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு செய்ய காத்திருக்கிறோம். அதுதான் எனக்கு. இவங்களை இங்க கூட்டிட்டு வந்தது குமாரராஜாவுக்கு தெரியுமில்ல? என்னப்பா அப்படி காத்துறீங்க? குமாரராஜா உத்தரவு பேர்ல தானே இந்த அம்மாவை காப்பாத்திக்க கொண்டு வந்திருக்க. அதுதானே கேட்டேன். ஐயோ, ஆடக்கூடாது, அசையக்கூடாது. நான் எங்க இருக்கிறேன்? அம்மா, நீங்க பயப்படாதீங்க, சிங்கனூர் கிராமத்துல இருக்கீங்க. இது எங்க அக்கா ஊடு, இவரு எங்க அத்தா. அம்மா, இங்க உங்களை யாரும் கொடுமைப்படுத்த முடியாது, நீங்க தைரியமா இருக்கம்மா. ஏமா, என்கிட்ட கூட விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டீங்கன்னு? என்ன விஷயம்? நீங்க கர்ப்பமா இருக்கிற விஷயத்த முன்கூட்டியே எங்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது? கடவுளே, நான் கர்ப்பிணியா அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? நீங்க தான் வெக்கப்பட்டுக்கிட்டு எங்க கிட்ட எல்லாம் சொல்லாம மறைச்சிட்டீங்க. ஆனா மஞ்சுளா கண்டுபிடிச்சிட்டால. ஐயோ ஐயோ, இந்த வேதனைக்கு நான் எங்க போய் அழுவேன்? அம்மா, நீங்க எல்லாருமா சேர்ந்து இல்லாதத ஒண்ண உண்டாக்கி என் மேல அவாண்டமான பைய சுமத்த பாக்குறீங்க. நான் கர்ப்பிணியும் இல்ல, என் வயிற்றுல சிசும் வளரல. என்ன நம்புங்க தாயே. வாங்கம்மா. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லாமையா நீங்க வர வழியில திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தீங்க? மயக்கம் போட்டு விழுறவங்க எல்லாம் நீங்க இப்படியா முடிவு கட்டது? மஞ்சள், அந்த சம்பவங்கள் எல்லாம் நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சு மூளையே குழம்பிதான் நான் மயக்கமா விழுந்து அதை நீங்க தப்பா முடிவு கட்டுறீங்க. இன்னும் ஏமா ஒழிச்சு மறைக்கிறீங்க? நீங்க வாய் வயிறுமா இருக்கிறதுனாலதானே உங்க முகமே வெளுத்து காட்டுது. இது வேதனையில வெளுத்து காட்டுதம்மா, அதை நீங்க வித்தியாசமா நினைக்கிறீங்க. தம்பி, பெண்களே இப்படித்தான். முதல்ல கருத்தரிச்சா அதை வெளிப்படையா யார்கிட்டையும் சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சப்படத்தான் செய்வாங்க. கூச்சமா? நீங்க என்னத்தான் குமார் ராஜா இதை கேள்விப்பட்டாருன்னா பெரிய விழாவே நடத்துவார்தான். ஐயோ, குமார் ராஜா என்ன கல்யாணமே செய்துக்காம நான் எப்படி கருத்தரிக்க முடியும்? இது என்ன பைத்தியக்காரத்தனம். அம்மா, ஊருக்குள்ள யாராவது மருத்துவம் பாக்குறவங்க இருந்தா முதல்ல அவங்களை கூட்டிக்கிட்டு வாங்க, என்ன நல்லா பரிசோதிக்க சொல்லுங்க, அப்புறம் எந்த முடிவுக்கும் வாங்க. தேவையில்லை, நீங்க சொல்றதுக்கு வெட்கப்படுறீங்க, அதான் எங்களுக்கு நல்லா தெரியுது. பெருப்பமா இருக்கும்போது குத்து சுற்றுவாங்களா, அதுக்கு பேரு நல்லா தெரியுமே. ஐயா, குத்து இல்ல தம்பி, அதாவது பூ முடிச்சு வளைகாப்பு போட்டு சீமந்தம் கொண்டாடுவாங்க. அப்படின்னா இந்த வடிவுக்கு வளைகாப்பு நம்ம வீட்டுல சிறப்பா நடத்துவோமே. பெரியவங்களால செய்ய முடியாத நம்ம செஞ்சு காட்டுவோமாக்கா? ஏக்கா, அரமனைக்கெல்லாம் அழைப்புதல் அனுப்புவோம். வந்தா வர்றாங்க, வராட்டி போல போறாங்க. நான் இப்பவே போய் புரோகிதரை பார்த்து 4 கிழமை குறிச்சு வாங்கிட்டு வந்துடுறேன். நீ ஜாக்கிரதையா பாத்துக்க. மஞ்சுளா, ஜாக்கிரதை. அச்சா, வாங்கச்சா. ஐயா ஐயா, மஞ்சுளா, மகாராஜா மேல ஆணையா சொல்றேன், நான் சொல்றதை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி காரியங்களை ஏதாவது செஞ்சீங்க, அப்புறம் அவரும் என் முகத்துல முடிக்க மாட்டாரு. நீங்களும் நிச்சயமா என்ன உயிரோட பார்க்க முடியும். அம்மா, ஐயா சொல்லாதீங்கம்மா.